அனைவருக்கும் வணக்கம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் 1975ஆம் ஆண்டு இயக்குனர் கே. பாலச்சந்தர் அவர்களின் இயக்கத்தில் வெளிவந்த அபூர்வ ராகங்கள் என்ற திரைப்படத்தில் ஒரு சிறிய வேடத்தில் அறிமுகமானார். அதனைத் தொடர்ந்து அவர் தன்னுடைய கடின உழைப்பாலும், ஸ்டைலான நடிப்பாலும் தமிழ், கன்னடம், தெலுங்கு என பல மொழிகளிலும் வில்லன், குணச்சித்திரம், இரண்டாவது ஹீரோ என்று பல கதாபாத்திரங்களில் பிஸியாக நடித்து வந்தார். அதன் பின் 1978ஆம் ஆண்டு முதன்முறையாக தமிழ் திரைப்படத்தில் ரஜினி அவர்கள் கதாநாயகனாக அறிமுகமானார். அதனைத் தொடர்ந்து பல வெற்றி படங்களில் நடித்து தன்னுடைய ஸ்டைலான நடிப்பால் தமிழக ரசிகர்களை கவர்ந்து சூப்பர் ஸ்டார் என்ற அந்தஸ்திற்கு உயர்ந்தார். வில்லனாக நடித்து வந்த ரஜினி அவர்கள் ஹீரோவான கதையை இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். சாண்டோ சின்னப்பா தேவரின் நிறுவனத்துக்கு தொடர்ச்சியாக கதை எழுதி வந்தவர் கலைஞானம் அவர்கள். ஒரு நாள் அவரிடம் தேவர் அவர்கள், நீ சொந்தமாக படம் எடு, நான் ஃபைனான்ஸ் செய்கிறேன் என்று கூறினார். அதுதான் பைரவி திரைப்படத்தில் ரஜினி அவர்கள் ஹீரோவானதற்கு அச்சாரமாக அமைந்தது. அதுவரை அடுத்தவர் படங்களுக்கு கதை எழுதி வந்த கலைஞானம் அவர்கள் தான் சொந்தமாக தயாரிக்கும் தன்னுடைய படத்திற்காக கதை எழுதினார். அண்ணன் தங்கை பாசத்தை வைத்து அவர் எழுதிய அந்த கதைக்கு விஸ்வரூபம் என பெயர் வைத்தார். பெற்றோரை இழந்த அண்ணனும் தங்கையும் சிறிய வயதில் பரிசல் விபத்தொன்றில் பிரிகிறார்கள். பாசக்கார அண்ணன் தன்னுடைய தங்கையை தேடி அலைகிறான். கடைசியில் ஒரு மிராசுதாரரின் மனைவி அவனை தனது சொந்த மகன் போல் வளர்க்கிறார். அந்த மிராசுதாரருக்கு ஏற்கனவே சொந்த மகன் ஒருவனும் இருக்கிறான். அதன் பின் அவர்கள் இருவரும் இணைந்தே வளர்கிறார்கள். தன் தங்கையை பிரிந்த அண்ணன் தன்னை காப்பாற்றி ஆளாக்கியதற்கு நன்றி கடனாக அந்த மிராசுதாரரின் மகனின் தீய செயல்களுக்கு உதவி செய்கிறான். ஒரு முறை அந்த அண்ணன் ஒரு பெண்ணை கடத்தி கொண்டு வருகிறான். அந்த பெண்ணை அந்த மிராசுதாரரின் மகன் பாலியல் வன்கொடுமை செய்து விடுகிறான். அதன் பிறகுதான் தான் கடத்தி வந்தது தான் வாழ்நாள் முழுவதும் தேடி வந்த தன்னுடைய தங்கை என அந்த அண்ணனுக்கு தெரிகிறது. அதன் பின் அந்த மிராசுதாரரின் மகனின் காலில் விழுந்து தன் தங்கையை திருமணம் செய்து கொள்ளுமாறு மன்றாடுகிறான் அந்த அண்ணன். ஆனால் அதற்கு அந்த மிராசுதாரரின் மகன் மறுக்கிறான். இந்த அவமானம் தாங்காமல் அவனுடைய தங்கை இறந்து விடுகிறாள். அவனும் சிறைக்கு செல்கிறான். பின் சிறையில் இருந்து வெளிவரும் அண்ணன் விஸ்வரூபம் எடுத்து அந்த மிராசுதாரர் மகனை பழிவாங்குகிறான். கதை தயாராகிவிட்டது. இயக்குனர் ஸ்ரீதர் அவர்களை வைத்து படத்தை இயக்குவது என்று கலைஞானம் அவர்கள் முடிவு செய்கிறார். அந்த அண்ணன் ஜக்கையன் கதாபாத்திரத்தில் ரஜினி அவர்களை நடிக்க வைப்பது எனவும் அவர் முடிவு செய்கிறார். அப்போது வில்லன், இரண்டாவது ஹீரோ என்று ரஜினி அவர்கள் நடித்துக் கொண்டிருந்தார். முன்பு கலைஞானம் அவர்கள் கதை எழுதிய 6 புஷ்பங்கள் என்ற திரைப்படத்தில் ரஜினி அவர்கள் இரண்டாவது ஹீரோவாக நடித்த போது கலைஞானம் அவர்களுக்கும் ரஜினி அவர்களுக்கும் நல்ல பழக்கம் உண்டாகி இருந்தது. அப்போது ராயப்பேட்டையில் தங்கியிருந்த ரஜினி அவர்களை சந்தித்து கலைஞானம் அவர்கள் கதையை கூறுகிறார். கதை ரஜினி அவர்களுக்கும் பிடித்து போகிறது. மேலும் ரஜினி அவர்கள் கலைஞானம் அவர்களிடம், இந்த படத்தில் நான் தானே ஹீரோ என்று 1க்கு 2 முறை கேட்டு உறுதி செய்து கொள்கிறார். 6 புஷ்பங்கள் திரைப்படத்தில் 7000 ரூபாய் சம்பளம் வாங்கிய ரஜினி அவர்களுக்கு பைரவி படத்திற்காக 50,000 ரூபாய் சம்பளம் பேசி 5,000 ரூபாய் அட்வான்ஸ் தருகிறார் கலைஞானம் அவர்கள். ஆனால் ரஜினி அவர்களை ஹீரோவாக்கியது தேவருக்கு பிடிக்கவில்லை. ரஜினி அவர்கள் மீது தேவர் அவர்களுக்கு எந்த வெறுப்பும் இல்லை. ஆனால் புதுமுகத்தை ஹீரோ ஆக்குவதில்லை என்பது தேவர் அவர்களின் பாலிசி. ஏதாவது ஒரு படத்தில் ஹீரோவாக நடித்திருந்தால் மட்டுமே அவரை தன் படத்தில் ஹீரோவாக நடிக்க வைப்பார் தேவர் அவர்கள். அதனால் தேவர் அவர்கள் கலைஞானம் அவர்களிடத்தில், இந்த படத்தில் ரஜினியை வில்லனாக்கி படம் முழுவதும் வருகிற மாதிரி செய்துவிடு என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் அதற்கு கலைஞானம் அவர்கள் தேவர் அவர்களிடத்தில், நான் ரஜினிதான் ஹீரோ என்று அவரிடத்தில் வாக்கு கொடுத்து விட்டேன், கொடுத்த வாக்கை எப்படி மீறுவது என்று தயங்கியுள்ளார். உடனே என் விருப்பப்படி படம் எடுத்தால்தான் நான் ஃபைனான்ஸ் செய்வேன், உன் விருப்பப்படி படம் எடுப்பதால் நீ எக்கேடாவது கெட்டுப்போ என்று கைவிரித்து விட்டார் தேவர் அவர்கள். கதை தயார், கதாநாயகன் தயார். ஆனால்
படப்பிடிப்பு நடத்த ஃபைனான்ஸுக்கு என்ன செய்வது என்று கலைஞானம் அவர்களுக்கு தெரியவில்லை. இந்த நேரத்தில் 6 புஷ்பங்கள் திரைப்படத்தின் விநியோகஸ்தர்களில் ஒருவரான உடந்தை மணாளன் என்பவர் கலைஞானம் அவர்களை பார்த்து, உங்கள் 6 புஷ்பங்கள் படத்தால் எனக்கு நல்ல லாபம், அடுத்து உங்களுடைய படம் என்ன படம் என்று கேட்க, அதற்கு கலைஞானம் அவர்கள் தானே விஸ்வரூபம் என்ற படத்தை தயாரிக்க போகும் விஷயத்தை கூறுகிறார். அந்த கதையை கேட்ட உடந்தை மணாளன் அவர்கள் மேலும் வேறு 2 விநியோகஸ்தர்களை அழைத்து வந்து அந்த கதையை சொல்லுமாறு கலைஞானம் அவர்களிடம் சொல்கிறார். அதில் காதர் என்கிற விநியோகஸ்தர் அந்த படத்தின் கதையை கேட்டு கண்ணீர் விடுகிறார். அந்த படத்தின் கதை 3 விநியோகஸ்தர்களுக்கும் பிடித்து விடுகிறது. உடனே அந்த இடத்திலேயே உடந்தை மணாளன் அவர்கள் அந்த படத்தின் NLC ஏரியா உரிமைக்காக 10,000 ரூபாய் அட்வான்ஸ் தருகிறார் கலைஞானம் அவர்களிடத்தில். விநியோகஸ்தர் காதர் அவர்கள் திருச்சி, பெங்களூரு ஏரியாவுக்காக 10,000 அட்வான்ஸ் தருகிறார். மேலும் இன்னொருவர் சென்னை ஏரியாவுக்காக 5,000 ரூபாய் அட்வான்ஸ் தருகிறார். இதன் மூலம் ஒரே நாளில் 25,000 ரூபாய் ரெடியாகிறது. அந்த படத்தின் கதை பைரவி என்ற தங்கை கதாபாத்திரத்தை மையப்படுத்தி எழுதியிருந்ததால் விஸ்வரூபம் என்ற தலைப்பை விட பைரவி என்ற தலைப்பே சரியாக இருக்கும் என்று உடந்தை மணாளன் அவர்கள் கலைஞானம் அவர்களிடம் சொல்கிறார். கலைஞானம் அவர்களும் அதனை ஏற்றுக்கொண்டு அந்த படத்தின் பெயரை பைரவி என மாற்றினார். மேலும் பைரவி படத்தின் கதையை கேட்ட தயாரிப்பாளர் தானு அவர்கள் சென்னை ஏரியாவுக்கு 5,000 ரூபாய் அட்வான்ஸ் தந்தவருக்கு 10,000 ரூபாய் தந்து சென்னை ஏரியாவை அவர் வாங்கிக் கொண்டார். அப்போது அந்த படத்திற்கு சென்னை ஏரியாவுக்காக தானு அவர்கள் தந்தது 80,000 ரூபாய். பைரவி படத்தின் கதையை கேட்டு திருச்சி, பெங்களூரு ஏரியாவுக்காக 10,000 ரூபாய் அட்வான்ஸ் தந்த விநியோகஸ்தர் காதர் வேறு யாரும் இல்லை, நடிகர் ராஜ் கிரண் தான் அவர். அப்போது அவர் விநியோகஸ்தராக இருந்தார். அதற்கு பின் இயக்குனர் ஸ்ரீதர் அவர்களுக்கு பதில் அவரது அசிஸ்டன்ட் பாஸ்கரை இயக்குனராக்கி 1978ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் படப்பிடிப்பை தொடங்கினார்கள். பைரவி பட பூஜையில் தேவர் அவர்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றினார். மேலும் நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள் கேமராவை ஆன் செய்ய இயக்குனர் KS கோபாலகிருஷ்ணன் அவர்கள் ஸ்டார்ட் சொல்ல ரஜினியின் நாயகன் வாழ்க்கை அமர்க்களமாக தொடங்கியது. 1978ஆம் ஆண்டு ஜனவரி 14ஆம் தேதி பைரவி படத்தை தொடங்கி 5 மாதத்தில் அந்த படத்தை எடுத்து முடித்து ஜூன் 2ஆம் தேதி படத்தை வெளியிட்டனர். பைரவி படம் வெளியாவதற்கு முதல் நாள் இயக்குனர் பாஸ்கர், ரஜினி அவர்கள் உட்பட பலர் தியேட்டர்களில் ரவுண்ட்ஸ் வந்தனர். அப்போது விநியோகஸ்தராக இருந்த தானு அவர்கள் ரஜினி அவர்களுக்கு பிளாசா திரையரங்கில் கட் அவுட் வைத்து சூப்பர் ஸ்டார் என பட்டம் கொடுத்திருந்தார். அதை பார்த்த ரஜினி அவர்கள் MGR, சிவாஜி என்று பெரிய ஸ்டார்கள் இருக்கும் போது இந்த மாதிரி கட் அவுட் பட்டமெல்லாம் எனக்கு வேண்டாம், இது எனக்கு பிடிக்கவில்லை என்று கூறியுள்ளார். ஆனால் அந்த பிரபலமும் பட்டமும் சரி என்பதை மறுநாள் திரையரங்கில் குவிந்த ரசிகர்கள் உறுதிப்படுத்தினார்கள். பைரவி படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. ரஜினி அவர்கள் பைரவி திரைப்படத்தின் ஹீரோ என்பதில் ஆரம்பம் முதல் உறுதியாக இருந்தவர் கலைஞானம் அவர்கள். நான் தானே அந்த படத்தின் ஹீரோ என்று ரஜினி அவர்கள் தன்னிடம் கேட்டு உறுதிப்படுத்திக் கொண்டதாக கலைஞானம் அவர்களே தனது புத்தகத்தில் எழுதியுள்ளார். 1978ஆம் ஆண்டு வெளியான பைரவி திரைப்படம் ரஜினி அவர்கள் கதாநாயகனாக நடித்த முதல் திரைப்படம். அதன் பிறகு ரஜினி அவர்கள் குறிப்பிடத்தக்க சில படங்களில் கதாநாயகனாக நடித்திருந்தாலும் 1980ஆம் ஆண்டுக்கு பிறகுதான் ரஜினி அவர்கள் தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத கதாநாயகனாக உயர்ந்தார். 1980ஆம் ஆண்டு முதல் 1990ஆம் ஆண்டு வரையிலான 10 ஆண்டுகளில் ரஜினி அவர்கள் 70 திரைப்படங்களில் நடித்துள்ளார். அன்றைய காலகட்டங்களில் நடித்த பெரும்பாலான கதாநாயக நடிகர்கள் ஓராண்டிற்கு 2 அல்லது 3 திரைப்படங்களில் நடித்து விடுவார்கள். இதை கணக்கில் கொண்டாலும் கூட ரஜினி அவர்கள் 1980களில் நடித்த திரைப்படங்களின் எண்ணிக்கை மலைக்க வைப்பார். ஒரு வருடத்திற்கு 7 திரைப்படங்கள் என்ற வரிசையில் தொடர்ச்சியாக ரஜினி அவர்கள் நடித்துள்ளார். அந்த காலகட்டங்களில் ரஜினி அவர்களை வைத்து அதிக திரைப்படங்களை இயக்கிய இயக்குனர் SP முத்துராமன் அவர்கள். அவர் அளித்த தொலைக்காட்சி பேட்டி ஒன்றில் ரஜினி அவர்கள் 3 ஆண்டுகளில்
25 படங்களில் நடித்துள்ளார் என்று பதிவு செய்துள்ளார். ரஜினி அவர்கள் 1980ஆம் ஆண்டுகளில் பல நாட்களை முழுமையாக படப்பிடிப்பு தளத்திலேயே கழித்துள்ளார். அப்போது படப்பிடிப்புக்கு நடுவே சிறிது நேரம் ஓய்வு கிடைத்தாலும் ஒரு துண்டையோ அல்லது கைக்குட்டையையோ முகத்தில் போட்டுக்கொண்டு கிடைத்த இடத்தில் படுத்து தூங்கி விடுவாராம். மேலும் ரஜினி அவர்கள் வெளியூர் படப்பிடிப்புகளில் மற்றவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களிலேயே அவரும் தங்கிக் கொள்வாராம். இதை அவருடன் வேலை பார்த்தவர்கள் பதிவு செய்துள்ளார்கள். அந்த காலத்தில் ஓய்வெடுக்க சற்று இடம் கிடைத்தாலே போதும் என்று ரஜினி அவர்களின் மனநிலை இருந்துள்ளது. அந்த வகையில் ரஜினி அவர்களின் இயல்பான குணமான எளிமை அவருடைய கடினமான உழைப்பிற்கு துணை புரிந்து அவரை உச்ச நட்சத்திரமாக்கியது. இந்த குணங்களே ரஜினி அவர்களை பிற்காலத்தில் அசைக்க முடியாத சூப்பர் ஸ்டாராக ஆக்கியுள்ளது. நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.